ஹலோ விவர்ஸ் எல்லாம் நமஸ்காரம். இப்போ வந்து தேனி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குங்க. இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 9:30 மணிக்கு மதுரையிலேருந்து தேனிக்கு வந்து ரயில் வந்து டெய்லி மார்னிங் வரும். அது வந்து மொதல் பிளாட்ஃபார்மு, இது 2வது பிளாட்ஃபார்மு. இந்த 2வது பிளாட்ஃபார்மில் வந்து போடுறதுனால எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்கன்வீனியன்ஸாக தான் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த சைடு நடந்து வராங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு வரவங்களுக்கும் ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். அதே மொதல் பிளாட்ஃபார்மில் போட்டாங்கன்னா அது ஈஸியாக அப்படியே இறங்கி போயிடலாம். இங்கே வெளியே பஸ்ஸும் நிற்கும், அப்படியே போயிடலாம். இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ரீசனை கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து துரு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த 2வது பிளாட்ஃபார்மில் வந்து இந்த ட்ரெயினை வந்து போடுறதா வந்து சொன்னாங்க. உள்ள கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து எந்த ஊர்லேயாவது நடக்குமான்னு தெரியல தமிழ்நாட்டில். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, அந்த மொதல் பிளாட்ஃபார்மில் போட்டாங்கன்னா அப்படியே வந்து இறங்கி போயிடலாம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டெய்லி வர ட்ரெயின் இது ஒன்று தான். இன்னொரு ட்ரெயின் ஆல்டர்னேட் டேஸ் வந்து வரும், அது போடி டு சென்னை போகிறது. இது கொஞ்சம் அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே வராங்க இப்போ. ஸோ அதுவே வந்து 1வது பிளாட்ஃபார்மில் போட்டாங்கன்னா ஈஸியாக அப்படியே வந்து பாருங்கள் எல்லாம் ஏறி இறங்கி அந்த அவர் பாருங்கள் இதுக்காக கிராஸ் பண்ணியிருக்காரு இந்த ட்ராக்கை. நல்லா பையெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி துருப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் விடுறது இந்த ஊரில் தான் மொதல் தடவை இந்த மாதிரி நடக்கிறதா நான் கேள்விப்படுறேன். உங்கள் கருத்து எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பை.